பண்டைய காலத்தில் தமிழகம் கேரளாவை நீர்வழி போக்குவரத்து மூலம் இணைத்த ஏவிஎம் கால்வாய் மார்த்தாண்டம் பகுதியில் நீண்ட காலமாக தூர்வாரப்படாததால் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கழிவுநீர் தேங்கி பல்வேறு தொற்று நோய்கள் பரவுவதால் மீனவர்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். கடந்த 18ஆம் நூற்றாண்டில் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்தபோது மன்னர் மார்த்தாண்டவர்மனால் ஆனந்த விக்டோரியா மார்த்தாண்டவர்மன் கால்வாய் என்கிற ஏவிஎம் கால்வாய் திட்டம் தொடங்கப்பட்டது. கடலோர பகுதியில் வசிக்கும் இரு மாநில மீனவர்களுக்கும் குடிநீர் கிடைக்கவும் தமிழகம் கேரளம் இடையே நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படும் வகையிலும் இந்த திட்டம் வரையறுக்கப்பட்டிருந்தது. மன்னர் மார்த்தாண்டவர்மன் இறந்த பிறகு அவருடைய வாரிசு மன்னர் ராமவர்மன் ஏவிஎம் கால்வாய் திட்ட பணியை தொடர்ந்து வந்தார். இத்திட்டத்தின் முதற்கட்டமாக கேரளாவின் பூவாரில் இருந்து தேங்காய்பட்டினம் தாமிரபரணி நீர்த்தேக்கம் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் கால்வாய் வெட்டப்பட்டு போக்குவரத்துக்கு திறந்து விடப்பட்டது. பின்னர் குளச்சல் அருகில் உள்ள மண்டைக்காடு பகுதி வரை கால்வாய் வெட்டப்பட்டது. இந்த பாதை இரு மாநிலத்திற்கு இடையே நீர்வழி போக்குவரத்திற்கும் குடிநீர் தேவைகளுக்கும் மிகவும் பயனளித்து வந்தது. தற்போது கேரளாவில் ஏவிஎம் கால்வாய் திட்டம் விரிவடைந்து பூவார் முதல் கொல்லம் வரை ஆலப்புழா ஏரியாக உருவெடுத்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுலா தலமாக உருவாகியுள்ளது. 10 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் இங்கே இருந்து கேரளாவுக்கு தொழில் போகிறதா இருந்தாங்கன்னா வள்ளம் மரங்கள் எல்லாத்தையும் இந்த கால்வாய் மூலமாக தான் போக்குவரத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, செலவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதோட இதை பார்த்தோம்னா செலவு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ஆகுது. அந்த காலத்தில் அந்த டைம் போக்குவரத்துக்காக கிட்டத்தட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய் ஆச்சுன்னா இப்போ 5000 ரூபாய் ஆகுது. கிட்டத்தட்ட 2-3 மடங்கு அதிகமாக இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. இந்நிலையில் கடந்த 18 வருடங்களாக கன்னியாகுமரியில் இந்த திட்டம் சீரமைக்கப்படாததால் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டது. குறிப்பாக குளச்சல் மற்றும் கிள்ளியூர் உட்பட 2 தொகுதிகளிலும் பல கிலோமீட்டர் தூரம் சீரமைக்கப்படாததால் கழிவுநீர் கால்வாயாக மாறி மோசமாக காட்சியளிக்கிறது ஏவிஎம் கால்வாய். புற்கள் வளர்ந்து குப்பை கூளங்கள் நிறைந்து கொசு உற்பத்தி கேந்திரமாக மாறி கரையோர மக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படும் அவலம் நிலவுகிறது. எப்பவும் தேங்கி தான் கிடக்கும். எங்களுக்கு கொசு தொல்லையினால இருக்கவே முடியல. இந்த பிள்ளைங்களுக்கு எப்பவும் நோய், அந்த காய்ச்சல், ஜலதோஷம், இருமல், எப்பவும் இந்த பிள்ளைங்களை வச்சு நாங்கள் ஆஸ்பத்திரியிலையும் வீடு மாட்டிருக்கோம். இல்லாமல் பாம்பும் ஓடி ஓடி எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளால் இருக்கிறது. நாங்கள் யாரையாவது ஒழிச்சு கொல்லதும் அப்படி இப்படியே இருக்குது. அதனால் இது நீங்கள் அரசு கூடிய சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த சேனலை சுத்தப்படுத்தி ஏதாவது இந்த தண்ணி தேங்கி கிடக்காம ஓடது ஒரு வழி செய்து தரும். இந்த கால்வாயை உடனே விரைந்து சீரமைத்து மீண்டும் தமிழகம் கேரளா இடையே நீர்வழி போக்குவரத்தை துவங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த குமரி மாவட்டம் கேரளாவோடு இருக்கும் வரைக்கும் இப்பகுதி கேரளாவில் உள்ளது போல் செயல்பாட்டில் இருந்தது. கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தில் தற்போதும் இந்த ஏவிஎம் கனாமலை சார்ந்த பகுதிகள் நீர்வழிச்சாலையாகவும் சுற்றுலா தலமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் குமரி மாவட்டம் கேரளாவிலிருந்து தமிழ்நாடு பிரிக்கப்பட்ட பின்பு இந்த ஏவிஎம் கனால் பராமரிக்கப்படாமலும் சீரமைக்கப்படாமலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இதுகுறித்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனிடம் கேட்டபோது ஏவிஎம் கால்வாய் திட்டம் மத்திய நீர்வழி போக்குவரத்து இணைப்பு திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பாதையில் உடனே ஆய்வு மேற்கொண்டு சீரமைத்து நீர்வழி போக்குவரத்து தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். செய்தியாளர் ரமேஷ், நியூஸ் 7 தமிழ், மார்த்தாண்டம்.